கைஸ் ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷனோட தான் இருக்காங்க. பிளேயிங் 11 வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னும், நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் யாருனா பிளேயிங் 11ல இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இது வந்து தல பிளேயிங் 11ஆ இல்ல ருத்ராஜ் பிளேயிங் 11ஆ சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க. இந்த பிளேயிங் 11 வந்து சூட் ஆகுமா, சூட் ஆகாதா அப்படின்னும் ஐபிஎல் ஆக்ஷன்ல பண்ண பிக்கெஸ்ட் 2 மிஸ்டேக் அது நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தலையோட பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிளேயிங் 11 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க. எடுத்த உடனே அதிரடி காட்டலனாலும் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. பிளேயிங் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். தலையோட டீம் வந்து பிளே ஆஃப் கன்ஃபார்ம்னு சொல்லிடலாம். பிளேயிங் 11ல் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் இவங்க 3 பேர் வந்து கம்பல்சரி டீமில் இருப்பாங்க. எந்த டீம் கொடுத்தாலும் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் அப்படின்னு நினைக்கிற மேட்ச் எல்லாமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. டீம் பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணி ஃபார்மை கொண்டு வரது தலையோட டீம் மட்டும்தான். டெத் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக தலையோட டீமில் இருப்பாங்க. வாங்க கைஸ் நம்ம தலை டோனியோட பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். ஆக்ஷனில் பண்ண தப்பு லிவிங்ஸ்டனை பிக் பண்ண கூட போகல. அவர் பேஸ் பிரைஸுக்கு எடுத்தாச்சும் டீம் உள்ள போட்டுருக்கலாம். இவங்க பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா 2 அன்கேப்டு பிளேயருக்கு வந்து 28 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அதில் கார்த்திக் சர்மா பிளேயிங் 11ல வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா டோனி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரஞ்சித் சாம்சன் தான் பிளேயிங் 11ல இருப்பார். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாகவும் இருப்பார். ருத்ராஜோட பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். இது வந்து அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் 11 தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பண்ணலை. ருத்தோட பிளேயிங் 11 வந்து யங் எனர்ஜி அண்ட் யங் கன்ஸ் நிறைய இருக்கும். பவுலிங் வந்து கண்டிப்பாக சொதப்பலாக தான் இருக்கும். ஆனால் ஃபியர்லெஸ் அப்ரோச் வந்து நிறைய இருக்கும். பவர் பிளேயில் ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுற பிளேயராகவும் மிடில் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட் இருக்கிற பிளேயராகவும் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த யங்ஸ்டருக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் பேக்கப் ஆல்சோ யங்ஸ்டராக இருக்காங்க ஃபுல்லாக. பவுலிங் யூனிட் வந்து சொதப்பல் மட்டும் தான். ஏன்னா இதில் மிச்சில் முகேஷ் சௌத்ரி வந்து இருக்கார். பவுலிங் யூனிட்டை வந்து எடுத்துக்கிட்டால் டெத் பவுலருக்கு வந்து யாருமே கிடையாது. ஆனால் இந்த டீம் வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணி எடுத்ததுனால காம்பினேஷன் செட் ஆக டைம் எடுக்கும். ஐபிஎல் அப்ரோச்சை மாறினால ஃபுல் அண்ட் யங்ஸ்டர் சைடு வந்து போயிருக்காங்க. ருத்துவோட பிளேயிங்கில் வந்து ரிஸ்க் அதிகம். பட் அந்த ரிஸ்க் வந்து கிளிக் ஆகிட்ட ஃபேன்ஸுக்கு ஹாப்பினஸ் அதை விட அதிகமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முகேஷ் சௌத்ரி வந்து பிளேயிங் 11ல வந்துருவார். ஏன்னா அவர் வந்து ருத்ராஜ் இருக்கார். வாங்க ருத்ராஜோட பிளேயிங் 11 வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து தலையோட பிளேயிங் 11 வந்து சேஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ருத்துவோட பிளேயிங் 11 வந்து ரிஸ்க் அக்ரேஷனாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ்க்கு தலையோட பிளேயிங் 11 வந்து டேஞ்சரஸ். சிஎஸ்கோட சுச்சுவேஷனுக்கு அண்ட் லாங் டேர்ம் டாமினேஷனை பொறுத்து ருத்துவோட பிளேயிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஎல் 2026 சுச்சுவேஷன் பொறுத்த வரை இந்த 2 டீமுமே வந்து தேவைப்படும். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதில் எந்த டீம் பெஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.